என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் ஒளியாயிருக்கிறவர், இன்னொரு பக்கம் அவர் அற்புதங்களை செய்கிறவர். மற்றொரு புறத்தில் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். வேத புஸ்தகம் முழுவதும் கவனமாய் வாசிக்கும் போது பல இடங்களில் தேவன் அக்கினியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ற ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு முட்செடியில் பற்றி எரிகிற அந்த நெருப்பு, அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினார். அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதற்குள்ளிருந்து பேசி தன்னை வெளிப்படுத்தினதை நாம் இங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தி கொண்டே செல்லும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே முன்னடந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் பிரசன்னமாக இருந்தார் என்பதாக தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் மீது நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார். தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லுகிறார், இந்த பூமியின் மீது அக்கினியை போடுவதற்காக நான் வந்தேன். ஜனங்கள் மத்தியில் என்னுடைய அக்கினியை நான் போடுவதற்காக வந்தேன். அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். எதை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னார்? எப்பொழுது அது நிறைவேறிற்று? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறிற்று. பெந்தைகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள், அந்த 120 பேர் மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் மீது அந்த அக்கினிமயமான நாவுகளாக வந்தது அமர்ந்தது. தேவனுடைய அக்கினியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அன்றைக்கு எருசலேமில் 120 பேர் மேல் போடப்பட்ட அந்த அக்கினி தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அது பரவி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்னபடி அக்கினி நான் போட வந்தேன், அதை பற்றி எரிய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி போடப்பட்டது. அந்த அக்கினி இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி, இந்த தேவனுடைய அந்த அக்கினி, அந்த அக்கினியாயிருக்கிற அந்த தேவன், இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? இந்த அக்கினி நமக்குள் வரும்பொழுது என்ன செய்கிறது? எப்படிப்பட்ட அக்கினியாக அது வெளிப்படுகிறது? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உங்கள் மத்தியிலே உங்களை சோதிக்கும்படி நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். இது என்ன அக்கினி? நம்மை சோதிக்கும் அக்கினி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அக்கினியாக வெளிப்படுவார். ஒன்று, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இன்னொரு பக்கத்தில் அந்த அக்கினி நம்மை சோதிக்கும். அக்கினி நம்மை சோதிக்கும். எப்படி அவர் நம்மை சோதிக்கிறாராம்? 1 பேதுரு 1:7 வாசித்து பாருங்கள். பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்று தேவன் தம்முடைய அக்கினியினால் சோதிப்பாராம். அக்கினி என்பது பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். அதற்கு நடுவில் தான் தேவன் தன் பிள்ளைகளை நடத்துகிறார்.
ஐயோ நான் அக்கினிக்கு நடுவில் நடக்கிறேன் என்பதாக சொல்லுகிறது உண்டு. கிறிஸ்தவர்களை தேவன் நடத்துகிற பாதை அப்படித்தான். அவர் பஞ்சுமத்திலே நம்மை நடத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஒரு பக்கம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷமும் களிகூறுதலும் இருக்கும். அதே சமயத்தில் தேவன் பாடுகளின் வழியாகத்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை கொண்டு போகிற தேவன் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவை பின்பற்றும் பொழுது உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டீர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பரிகசிக்கிற சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த இயேசுவை தேடி உங்களுக்கு என்ன நடந்துவிட்டது என்று மற்றவர்கள் அற்பமாய் பேசுகிற சூழ்நிலை வரலாம். ஆண்டவரை தேடி தேடி ஓடினீர்களே, ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று உங்கள் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் கேள்வி கேட்கும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அந்த பாடுகள் மத்தியில் தான் தேவன் நம்மை நடத்துவார். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. இயேசு எந்த இடத்திலும் நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை என்று வாக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக உபத்திரவம் உண்டு என்று தான் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக உபத்திரவங்கள். இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது 1-2 உபத்திரவங்கள் அல்ல. அதுவும் நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து விட்டால் அவ்வளவுதான். அக்கினிக்குள்ளே தான் தினமும் நீங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அக்கினியின் பாதையிலே தான் தேவன் நம்மை நடத்துவார். அதுதான் அவர் நம்மை நடத்துகிற பாதை. அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடந்து சென்றாலும் அந்த அக்கினி உங்களை சேரப்படுத்தாது. காரணம், உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தாவின் அக்கினி எந்த போராட்டங்களை மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை கொடுக்கும். உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த அக்கினியாகிய ஆவியானுடைய வல்லமை எந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கான கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே அக்கினிக்குள்ளே நடந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் காயமடைவது இல்லை, அழிந்து போவது இல்லை. அந்த அக்கினி உங்கள் பேரில் பற்றாது, நீங்கள் அதை தாண்டி செல்லுவீர்கள். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நிச்சயம். ஆனால் பாடுகள் நமக்கு கட்டாயமாய் உண்டு. உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், பாடுகளை கண்டு கலங்கி போகாதிருங்கள். இதுதான் என்னை ஆண்டவர் நடத்துகிற பாதை என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் 1 பேதுரு 1:6 சொல்லுகிறது, ரட்சிப்பிலே நீங்கள் மகிழுகிறீர்கள். ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார், அபிஷேகித்து விட்டார், ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார் என்று மகிழுகிறீர்கள், நல்லது. ஆனாலும் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு பக்கம் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதும், ஒரு பக்கம் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, இன்னொரு பக்கத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நடுவில் தான் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் அக்னிக்கு நடுவிலே தான் நம்மை நடத்துகிறார். ஏன் அப்படிப்பட்ட சோதனைகள், பாடுகள் மத்தியில் நாம் தேவன் நம்மை நடத்த வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. பொன் எப்படி அக்கினியினால் சோதிக்கப்படுகிறதோ, அப்படியே நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும் என்பதாக வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேலே நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி என்பதை தேவன் சோதித்தருகிறார். பிரியமானவர்களே, அதற்காக சில பாடுகள் வழியாக தேவன் உங்களை கொண்டு செல்லக்கூடும். அதில் நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், ஆண்டவர் என்னை 74ஆம் வருஷம் ஊழியத்திற்கு அழைத்தார். ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு விருப்பம் இல்லை. 6 மாத காலம் நான் ஆண்டவரோடு போராடினேன். இல்லை ஆண்டவரே, நான் ஒரு வேலை செய்து கொண்டு நேரம் கிடைக்கும் போது உமக்கு ஊழியம் செய்கிறேன். முழு நேரமாகலாம் என்னால் வர முடியாது. நான் ஏதாவது ஒரு வேலை செய்து என் காரியத்தை கவனித்து கொண்டு மற்ற நேரம் எல்லாம் ஊழியம் செய்வேன் என்றேன். ஆண்டவரும் என்னை விடுவதாக இல்லை. 6 மாத காலம் தொடர்ச்சியாக என்னோடு போராடி கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு நாள் தெளிவாக என்னோடு பேசினார்.
அதன் பிறகு என்னை ஒப்பு கொடுத்தேன். 75ஆம் வருஷம் ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் ஒரு அக்கினியில் தேவன் என் முன்பாக தோன்றி அக்கினிக்குள் இருந்தவுடைய வார்த்தை வெளிப்பட்டார். நேரடியாக என்னோடு பேசினார். நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நான் ஊழியத்திற்கு வந்தால் என்று பல கேள்விகளை நான் கேட்டேன். எல்லாவற்றிற்கும் பொறுமையாய் பதில் சொன்னார். கடைசியில் நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு 5 பைசா வேண்டுமானால் உம்மைத்தான் நான் கேட்பேன். நீர்தான் எனக்கு எல்லாமே. எந்த மனுஷனிடத்திலும் போய் நிற்கக்கூடாது. நீர் என்னை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரன் வாக்கு கொடுத்தார். நான் பார்த்து கொள்ளுவேன். உன் தேவைகளை, உன் காரியங்களை பார்த்து கொள்ளுவேன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. எல்லாவற்றிற்கும் என்னை சார்ந்து கொள். நான் போதும் என்று எனக்கு வாக்கு கொடுத்தார். அவரை விசுவாசித்து, அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தான் நான் ஊழியத்திற்குள்ளே கடந்து வந்தேன். சென்னையில் நான் வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ் கடற்கரையில் மெரினா பீச்சிலே போய் இயேசுவை பற்றி அறிவிப்பது உண்டு. என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள் ஆண்டவரை பற்றி அறிவிப்பார்கள். நான் அதை மொழிபெயர்ப்பேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் கைப்பறுதி கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்து விட்டு வருவது உண்டு. அந்த நாளில் பாருங்கள், நான் ஆண்டவரை மாத்திர சார்ந்து நின்றேன். மெட்ராஸ் பீச்சில் இருந்து பிரசவாக்கம் வரைக்கும் நான் வர வேண்டும். டவுன் பஸ்ஸுக்கு காசு இருக்காது. நடந்து வருவேன். அங்கேருந்து பல மைல்கள். 25 பைசா இருந்தால் அன்றைக்கி ஒரு காஃபி குடிக்கலாம். 25 பைசா என் கையில் கிடையாது. ஒரு காஃபி குடிக்க கூட வழி இல்லை. அதற்கு நடுவில் ஆண்டவரை துதித்து பாட்டு பாடிக்கொண்டே நடந்து வந்த பல நாட்கள் உண்டு. ஒரு காலத்தில் நான் ஒரு குறைவில்லாம் பசின்னா என்னன்னே தெரியாது, பட்டினின்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவருடைய கிருபையினால் என் பெற்றோர் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். ஆகவே ஒரு கஷ்டமில்லாமல் வளர்த்தார்கள். ஆனால் தேவனோ இந்த நெருக்கத்திற்குள்ளே என்னை கொண்டு போனார். அந்த அக்னிக்குள்ளே என்னை கொண்டு போனார். இவன் எதன் மீது விசுவாசம் வைக்கிறான் என்று பார்க்க நான் ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து கொண்டேன். நீர் கொடுத்தால் காஃபி குடிப்பேன், நீர் கொடுத்தால் நான் பஸ்ஸில் போவேன் அல்லது நடந்து போவேன். மைல் கணக்காய் நடந்திருக்கிறேன். வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு முடியாது என்பதினால் அல்ல, இன்றைக்கு எனக்கு தெரியும். அவர் என்னை இந்த அக்கினிக்கு ஊடாக நடத்தி சோதித்து அறிந்தார். என் விசுவாசத்தை அவர் சோதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றுவதில் இந்த நெருக்கத்தில் நடந்தாலும் அதில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டே பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன். ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர் என்று நான் கேட்டதில்லை. என்னால் அதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், இயேசுவுக்காக படுகிற பாடுகளில் இருக்கிற சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் என்றைக்கும் தேவனை அப்படி வைத்திருக்கவில்லை. என்றைக்கும் அப்படி வைத்திருக்கவில்லை. அந்த ஆரம்ப நாட்களில் நான் ஊழியம் செய்த போது ஒரு பேண்ட் 2 ஷர்ட் இருக்கும். காலையில் துவைத்து போட்டு சாயங்காலத்தில் அதை எடுத்து போட்டுக்கொண்டு நான் ஊழியத்திற்காய் கடந்து செல்லுவேன். செம்பில் சுடு தண்ணீரை வைத்து அயன் பண்ணுகிற பழக்கத்தை நான் அந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் ஊழியம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் அப்படி வைத்திருக்கவில்லை. கொஞ்ச நாட்கள் அந்த விசுவாச பாதையிலே நம்ம சோதித்து அறிந்த பிறகு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மற்றவர்கள் எனக்கு எடுத்து கொடுக்கிற ஷர்ட்டை நான் தைத்து போட முடியவில்லை. அநேகருக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களையும் தேவன் அப்படி நடத்தும் போது, அந்த உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தும் போது சோர்ந்து போகாதிருங்கள். என்றைக்கும் தேவன் நம்ம இப்படி வைத்து விடுவாரோ என்று எண்ணி விடாதிருங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீர்களா? இன்றைக்கு பண கஷ்டம், நெருக்கம், என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் அந்த அக்கினிக்கு ஊடாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி உங்களை சோதித்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் சுத்த பொன்னாக விளங்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த அக்கினி அவசியம். அவர் அக்கினியாக பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கிற அக்கினியாக வெளிப்படுவார். அந்த சோதனைக்கு வழியாக உங்களை நடத்தும் போது சோர்ந்து போகாதிருங்கள். முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். இந்த இயேசு எனக்கு போதும் என்று உறுதியாயிருங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காலம் வரும்பொழுது உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே உங்களுடைய விசுவாசம் கட்டாயம் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு சோதிக்கப்படும். யோபுவின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஏன் அந்த மனிதன் நீதிமான், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று தேவனால் சாட்சி பெற்றவன், அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட இழப்புகள் வர வேண்டும்?
அவனுடைய 10 பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள்? ஏன் ஒரே நாளில் அந்த பிள்ளைகள் மரிக்க வேண்டும்? ஏன் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்பட வேண்டும்? அவன் என்ன பாவம் செய்தான்? தேவனைத்தானே உறுதியாய் பற்றியிருந்தான். கர்த்தர் நல்லவர் என்று அவரைத்தானே தொழுது கொண்டிருந்தான். அவனுக்கு ஏன் அப்படி நடக்க வேண்டும்? தேவன் சோதிக்கிறவர். அவர் சோதித்தருகிற அந்த அக்னி அவனை சோதித்தது. அவன் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? பிள்ளைகளுக்காக அவன் ஆண்டவரை நேசிக்கிறானா, சொத்துக்களுக்காக ஆண்டவரை நேசிக்கிறானா என்று அவன் சொன்னான். பிள்ளைகள் அத்தனை பேரும் போனாலும் சரி, சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவரை குறை சொல்லுவது இல்லை, நான் அவரை குற்றம் சொல்லுவது இல்லை என்று அதிலே உறுதியாயிருந்தான். தேவன் சோதித்து அறிந்த பிறகு 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் அக்னிக்கு ஊடாக நடந்து கொண்டிருக்கலாம். தேவனாகிய அந்த அக்னி இன்னைக்கு உங்களை சோதித்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் சோதிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். என்றைக்கும் அந்த நஷ்டத்தில் தேவன் வைக்க போவதில்லை. இன்றைக்கு உலகம் உங்களை பரிகசிக்கலாம், இன்றைக்கு உலகம் உங்களை கேவலமாய் பேசலாம், இன்றைக்கு உலகம் உங்களை ஏளனமாய் சொல்லலாம். அந்த பரிகசிக்கிற மக்கள் வெட்கப்படும்படி அதே மக்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. 2 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். ஆகவே சோதிக்கப்படுகிற இந்த நாட்களில் கலங்கி விடாதிருங்கள். ஆண்டவர் சோதிக்கிறது உண்மை. ஒவ்வொருவரையும் அந்த அக்னி சோதிக்கும். அவர் சோதிக்கிற அக்னியாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். நாம் அதிலே உறுதியாய் நிற்க பழகி கொள்ள வேண்டும். பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய கீழ்ப்படிதலை தேவன் சோதிக்கிறார். பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன் ஆபிரகாம். ஆனால் 25 வருஷம் கழித்து ஈசாக்கு பிறந்து அவன் இளம் வாலிபனாய் மாறின பிறகு மறுபடியும் ஆண்டவர் சோதிக்கிறாராம். இவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா பார்க்கலாம் என்று 18வது வசனத்தில் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறபடியால் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று தேவன் சோதித்தறிவார். அந்த அக்னி உங்களை சோதிக்கும். ஆகவே சோதிக்கிற அக்னியாக அவர் வெளிப்படுவார். அதில் நடக்கும்போது கடினமாகத்தான் இருக்கும், அது பாடுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை அநேகர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மற்றவர்கள் பரிகசிக்கிற நிலைமையில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். தேவன் உங்களை கனப்படுத்துகிற நாள் வருகிறது. பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அதற்கு மத்தியில் தான் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் எனக்கு இது தெரியாது. நான் ஆண்டவர் அழைத்த போது ஊழியத்திற்கு வந்துவிட்டேன். எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நினைத்தேன். சென்னையில் நான் பாடி என்ற இடத்தில் இருந்தேன். அங்கே என் ஊழியத்துக்கு ஒரு பெரிய நெருக்கம். நான் சொல்லாததை சொன்னதாக, செய்யாததை செய்ததாக, பொய்யான காரியங்களை பேசி அந்த செய்தி பரவி என் காதுக்கு வந்தபோது என் இருதயமே நொறுங்கி போனார். நான் அவ்வளவுதான், இந்த ஊழியமே நமக்கு வேண்டாம், என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, எல்லாம் உற்சாகப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி நான் மனம் உடைந்து ஒரு நாள் ராத்திரில் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுதேன். போதும் ஆண்டவரே, என்னை விட்டுரும், ஆளை விட்டால் போதும், நான் இந்த ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி பேசுகிறாங்க, நான் சொல்லாததை சொன்ன மாதிரி பேசுகிறாங்க, நான் செய்யாததை செய்த மாதிரி பேசுகிறாங்க. நான் இது மாதிரி ஒரு வேதனையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. போதும், இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், விட்டுவிடும் என்று ஒரு நாள் நடு இரவு நேரம் என் ரூமில் உட்கார்ந்து தனியாக அழுது கொண்டிருந்தேன். இயேசு பிரத்யட்சமாய் கடந்து வந்தார். ஆண்டவர் வந்து என்னை பார்த்து சிரித்தார். நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் சிரிக்கிறார். நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியத்தை பார். நான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து ஒருவருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை, நன்மை மாத்திரம் செய்தேன்.
ஆனால் என்னை பைத்தியக்காரன் என்றார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். என் மீது அபாண்டமான பழி சுமத்தி என்னை சிலுவையிலே கொண்டு போய் அறைந்து கேவலப்படுத்தினார்கள். அதை விடவா நீ பாடு அனுபவித்து விட்டாய்? ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றும் போது சிலுவை சுமந்து கொண்டு தான் வந்தாக வேண்டும். சிலுவை இல்லாதபடி என்னை பின்பற்ற முடியாது. பாடுகள் தான், அதுக்கு மத்தியில் தான் என் ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த பாடுகள் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். அதனாலே திடன்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு இரவு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். உம்முடைய ஊழியத்தை நான் விட மாட்டேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தேன். உபத்திரவத்திற்கு, பாடுகளுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த வழியாகத்தான் தேவன் நடத்தினார். அன்றைக்கு ஒரு நாளோடு முடிந்து விடவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவருடைய புது வருஷம் பிறந்தது. ஆண்டவர் வாக்குகள் கொடுத்து வாக்குத்தத்தம் எல்லாம் செய்தியெல்லாம் எழுதி ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி ஜெபித்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குத்தத்தம் தாரும் ஆண்டவரேன்னு காத்திருந்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தாருன்னு காத்திருந்தேன். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உனக்கு நிந்தைகளும் நெருக்கங்களும் வரும், போ, அதான் ஆசீர்வாதம். இது வரைக்கும் நீ கண்டிராத நிந்தை நெருக்கம் உனக்கு வரும், அதான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன். அதே மாதிரி வந்தது. நிந்தையும் நெருக்கமும் அதே மாதிரி பாடுகளும் வந்தது. அந்த வழியாகத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். இன்னும் அது முடிந்து விடவில்லை. என் ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அந்த அக்கினிக்கு ஊடாகத்தான் நடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, நிந்தைகளும் நெருக்கங்களும் நமக்கு உண்டு. அதற்கு நடுவில் தான் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த அக்கினி நம்மோடு கூட இருந்து பலப்படுத்தும். சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எத்தனை வல்லமையோடு எழும்பி வந்தாலும் அதை விட பலத்த வல்லமையோடு நிமிர்ந்து நிற்க பரிசுத்த ஆவியாகி அக்கினி உங்களுக்கு பலன் தருவார். உங்களை சோர்ந்து போக அவர் விடமாட்டார். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியின் அக்னி அவர் கொடுத்து உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே திடபரிசுராயிருங்கள். இயேசுவை பின்பற்றுவதிலே சோர்ந்து போகாதிருங்கள். எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நிந்தை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நெருக்கம் என்று ஆண்டவரை கேள்வி கேட்காதபடிக்கு, ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மையாக செய்கிறவர். ஆண்டவரே, இந்த பாடுகள் நிந்தைகள் வழியாக நான் உம்மை பின்பற்றுவேன் என்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், பலன் தருவார். உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சாத்தான் எழும்பி எள்ளி நகையாடுவான். உங்களுக்கு விரோதமாக எழும்பி அவன் கூக்குரலிடுவான். பார்வனுடைய நிலைமை அவ்வளவுதான் என்று பயந்து விடாதிருங்கள். சாத்தான் எத்தனை வல்லமையோடு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறானோ அதைவிட பலத்த வல்லமையோடு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். சாத்தானுடைய ஒரு வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த அக்னி உங்களை சோதித்தறியும். அவர் சோதித்து பார்த்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிழுவார். எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அதை தொடர்ந்து ஆசீர்வாதம் வருகிறதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் நெருக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறேனோ அதை தொடர்ந்து பெரிய ஆசீர்வாதம் ஊழியத்தில் வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். அவர் சோதிக்கிற அக்கினியாக வெளிப்படுவார். உங்களை சோதிப்பார். உங்களுடைய கீழ்ப்படிதலை, அவர் மீது வைத்திருக்கிற அன்பை, உங்கள் விசுவாசத்தை அவர் சோதிப்பார். ஆனாலும் கூட நீங்கள் உறுதியாய் இருக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்தியின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அதை உணர்றீங்கல்ல? ஆண்டவர் உங்களோடு பேசுவதை, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதை உணர்கிறீங்க. நம்ம வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பலன் அடையும், விசுவாசம் பெருகும் என்று வசனம் சொல்லுகிறாரு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தேவை இருக்குது? எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. எல்லாத்தையும். உங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி என்ன உங்களுக்கு காரியம்? இன்றைக்கு இப்போ அவசரமாக என்ன காரியம்? இந்த வியாதி நீங்கணும், இந்த தடை மாறணும், எனக்கு வேலை கிடைக்கணும்,
இந்த கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள சமாதானம், இவங்க ரட்சிக்கப்படணும், ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு அவசரமாக அவங்களுக்கு தேவை. அந்த காரியத்தை முன்வைத்து விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கணும். சரியா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களோட விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு இப்போ எனக்கு இது நெருக்கமான ஒரு காரியம், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்கள் அதை செய்யணும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அவசரமான காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் தேவை என்று காத்திருக்கிறாங்க. இதில் ஒரு விடுதலை வேணும், இந்த சுகம் வேணும், இந்த வழி திறக்கப்படணும், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்தாதான் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளோடு நான் ஒருமனப்படுகிறேன். அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த மகன், இந்த மகள், இந்த தாயார், இந்த தகப்பனார், இந்த குட்டி பிள்ளைகள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அதில் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒரு வழி திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கட்டாயம் இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவங்க காணணும், அவங்க மகிழணும். இயேசுவினிடத்தில் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று நம்மை துதிக்கணும். அந்த அற்புதத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.